வெல்கம் டு எம்இஎஸ்எஸ் கிச்சன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு பீன்ஸ், கேரட் அண்ட் கேபேஜ், ஒரு ஸ்மால் சைஸ் கேபேஜ் எடுத்துக்கோங்க. அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி 1, வெங்காயம் 2, முட்டை 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா வந்து நீங்கள் 3-4 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்காமல் செய்கிறதுனால 2 மட்டும் விரை இல்லாமல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பீன்ஸ் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த பீன்ஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். அந்த 3 கேரட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் அதேமாரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா நீல வாக்கில் நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கேபேஜ் தான் எடுத்தேன். இதை வந்து பாதியாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா நீல வாக்கில் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக ஒரு 2 ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து முதல்ல சாதத்தை இந்த மாதிரி வெடித்து வச்சுருக்கோம். நல்லா ஆற விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து 2 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா 3-4 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பீன்ஸு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸு இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்து காயை கொட்டி வதக்கினீங்க அப்படின்னா காய் வந்து வேகாது, ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். அதனால் ஒவ்வொரு காயாக வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு காயை வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரட். இந்த கேரட் வந்து நல்லா ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை. இப்போ கேரட் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ கேபேஜ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லே ஒரு பாதி அளவுக்கு கேபேஜ் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி. இதையும் நல்லா வந்து வதக்கிட்டு முட்டையை வந்து 2 முட்டை எடுத்துருந்தோம்லையே அதையும் வந்து உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து குக் ஆகிடும். அப்பப்போ வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் எப்படி இது மிக்ஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம்.
இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் தட்டில் மாற்றிட்டேன். இப்போ இந்த குக்கர்லேயே வந்து சாதத்தை போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து உப்பு தூவிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நல்லா வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்டை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் மேலே வந்து சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆனதும் குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து ஹீட் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ இதை வந்து சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து காரசாரமான ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்காக வீடியோவை அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.